ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக்கு சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்தில் 14ஆம் தேதியானது வரப்போகுதுங்க. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் மாதத்தில் 2வது மாதமானது பிறக்க போகுதுங்க. ஆமாங்க, குரோதி வருடம் பிறந்து சித்திர மாதம் முதல் மாதமானது முடிய போகுதுங்க. சித்திரை மாதம் முடியக்கூடிய தருணத்தில் வந்துட்டோம். இப்போ அடுத்ததாக தமிழ் மாதத்தில் 2வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த 2வது மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா, மே மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 14ஆம் தேதி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. சூரியன் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் மேசராசியில் பயணம் செய்துட்டு வந்தார். இப்போ மேசராசியிலிருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசிக்கு பயணம் செய்ய போகிறாரு. ஸோ தமிழ் மாதங்கிறது சூரியனோட அடிப்படையில் வரக்கூடிய மாதம். சூரியன் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை மாறுவார். அதுதான் தமிழ் மாதமாக நம்ம பஞ்சாங்கத்தில் இருக்குது. ஸோ தமிழ் மாத பஞ்சாங்கப்படி சூரியன் மாறும்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும். அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் வைகாசி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற ராசி பலனை நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வைகாசி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ராசி பலனாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கான ரொம்ப ஸ்பெஷல் வீடியோவாக இருக்கும். ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை இந்த வைகாசி மாதம் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலைகள் அமைஞ்சதை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு, பஞ்சமஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு, பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் புதன் குரு ராகு சந்திரன் இருக்கிறாங்க, அயனசைன போகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கிரகநிலைகள் தான் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வைகாசி மாதமானது அமைய போகுது. இந்த கிரகநிலைகள் இப்படியே அமையிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் வேற வைகாசி மாதம் இருக்குது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது அதுக்கு சரியான ஆங்கில தேதி நான் சொல்லிடுறேன். ஸோ கிரகமாற்றங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே 30ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் ராசியிலேருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அப்புறம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த 2 கிரகமாற்றங்கள் இருக்குது. ஆல்ரெடி குரு பயிற்சி நடந்தது. அந்த குரு பயிற்சி தொடர்ந்து அடுத்த 2 பயிற்சி இந்த வைகாசி மாதத்தில் நடக்க இருக்குது. ஸோ இந்த வைகாசி மாதம் கிரகமாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த பலன்களை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் நடந்து பலனடைங்க. வாங்க பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கோ பார்க்கலாம். நீதி, நேர்மை, உண்மை என்று எப்போதுமே பாடுபடக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்ப்புகளை எளிதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் கிடைக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகளை எளிதில் வெல்றதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிருக்காது. நிறைய தடைகளை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த தடைகளால் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வெறுப்பையும் அடைஞ்சிருப்பீங்க. அப்படி அடைஞ்ச வெறுப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக எல்லா எதிர்ப்புகளையும் எளிதில் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க. ஸோ ஆற்றல்னு சொல்கிறத விட அது ஒரு பெரிய சக்தி என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். அதற்கு காரணம் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் அமையிறது தான். இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் எந்த ஒரு சின்ன விஷயம் கூட லாபமாக நடந்து முடியும். ஸோ எல்லா சின்ன விஷயத்தையும் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் லாபமாக முடியும் போது நீங்கள் பெரிய விஷயம் பண்ணால் என்ன, அதனால் பெரிய விஷயம்லாம் நிறைய பண்ணுங்கள். முக்கிய நபர்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு பர்சனலாக கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால் உங்களுடைய கௌரவம் கூட ஒரு துத்து பெருக்கும் என்று கூட சொல்லலாங்க. அதுக்கப்புறம் பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும். பூமி வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும்னா என்ன அர்த்தம்னா, பூமி வாகனம் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், இல்லை விற்கிறதா இருந்தால் விற்கலாம். ஸோ இது வகையில் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் இது வகையில் தொழில் பண்ணாலும் சரி, இல்லை இது வகையில் நீங்கள் பர்சனலாக உங்களுக்கே வாங்கணுன்னாலும் சரி, ஆதாயம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்திகரமாக இருக்கும். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப அதிகமாகவே இந்த வைகாசி மாதம் கூடும். மொத்தத்தில் பணவரவு கூடக்கூடிய ஒரு சுபமான மாதம் தான்
இந்த ஒரு மாதம் என்று சொல்லலாங்க. ஸோ பணவரவு கூடி உங்கள் ஆசைகள் நிறைவேறுவது இது எல்லாமே வைகாசி மாதம் இருக்குங்க. ஸோ வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு ஒரு பயங்கரமான மாதமாக இருக்க போகுது. அட் த சேம் டைம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குங்க. அதனால் புதிய முதலீடு தாராளமாக பண்ணலாம். நீங்கள் கொள்முதல் பண்ணி அதை நிறைய லாபம் பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். வங்கியில் கூட உங்களுடைய இருப்பு கூடும். வங்கியில் இருப்பு கூடுவது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு. அந்த அதிர்ஷ்டமான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வங்கி கடனில் ஏதாவது வாங்கி நீங்கள் தொழில் தொடங்கியிருந்தீங்கன்னா அந்த வங்கி கடனை திருப்பி செலுத்த உங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ வங்கி கடனை திருப்பி செலுத்திடுங்க. மன நிம்மதி அதில் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடர்பாக நீங்கள் என்ன பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செய்யும். அதனால் தொழில் தொடர்பாக எந்த பயணங்கள் வேணாலும் இந்த வைகாசி மாதம் மேற்கொள்ளுங்க. உங்கள் செயல்திறன் மூலம் கடினமான பணியும் சிறப்பாக செய்து முடித்து நிறைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்காத ஒரு அளவுக்கு மாற்றங்கள் தொழில் ரீதியாக இந்த வைகாசி மாதம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு வராமல் இருந்ததுன்னா இந்த வைகாசி மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத அந்த தருணத்தில் அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும். இப்படி உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்று உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலனானது சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும். சுபகாரியம் நடக்காமல் இருக்கக்கூடிய உங்கள் லைஃப்பில் சுபகாரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொண்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் பலருக்கோ அதில் சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷமானது நிலவோ. கஷ்டமில்லா சுகவாழ்வு உங்களுக்கு இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும். நெடுநாளைய சங்கடங்கள்லாம் உங்களுக்கு தீரும். மொத்தத்தில் குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசிட்டிவாக பல மாற்றங்கள் உங்கள் ராசிக்கு வைகாசி மாதம் உண்டுங்க. அதே போல் பெண்களாக பிறந்திருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்குங்க. மரியாதை அந்தஸ்து என எல்லாமே கூடுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு விலகுங்க. மன மகிழ்ச்சி நிறைய உண்டாகுங்க. ஸோ பெண்களுக்கு இந்த ஒரு வைகாசி மாதம் சூப்பராகவே இருக்குங்க. அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தொழில் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் எது நீங்கள் இது பண்ணாலும் இப்போ சாதகமாக முடியும். புதிய பொறுப்பு சுமைகள் வரும். அதில் மட்டும் நிதானமாக இருக்கணும். மற்றபடி உங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது சுபமாக தான் இருக்கும். அதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கணும். அதுதான் இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு நன்மை தரும். நீண்ட தூர தாள்களை நல்லவையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். எதிலும் நிதானம் தேவை. ஸோ நிதானம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அரசியலில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் மதிப்பெண் கிடைக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எது வேணாலும் வைகாசி மாதம் சாதகமான பலனை கிடைக்கும். ஆசிரியர்களுடைய பாராட்டும் கிடைக்கும். அதனால் மாணவர்கள் நீங்கள் புது முயற்சி எது வேணாலும் செய்யலாம். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு அரசியலில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுலேயும் பர்டிகுலராக மிருகசீரிடம் 3-4 பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாத தொழில் வியாபாரத்தில் மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கி வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 2 விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவங்களை வாங்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்ணலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களோட பொழுதுபோக்கில் ஈடுபடணும். அதே புனர்பூச நட்சத்திரத்தில் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்யணும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். பணவரவு கூடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களில் தவிர்க்கிறது நல்லது. எதிர்பாராத செலவு உண்டாகும். அதையும் குறைத்து கொள்ளணும். ஸோ இந்த மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி பலன் கிடைக்கும். ஸோ இப்படி வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஒட்டுமொத்தமாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப இந்த வைகாசி மாதம் நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. இந்த வைகாசி மாத பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப வைகாசி மாதம் நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்றும் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.